மரணத்தில் அந்த தோற்றத்தை வைக்கிறார். இந்த தோற்றங்கள் 16 தோற்றங்கள். அந்த 16 ஸ்லோகத்தையும் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனுடைய புகழை பற்றி இருப்பார். அவர்களுக்கு அப்படிங்கிறது தான் புகழ்ந்து பாடி இப்பேற்பட்ட உன்னை நான் புகழ்ந்து பாடுகிறேன், எனக்கு ஆயுளை தரவும், தீர்க்காயுளை எனக்கு தரவும். இதுதான் அந்த ஸ்லோகங்கள். எல்லாரும் வீட்டில் கணபதி ஹோமங்கள் பண்ணுறோம், ஆயுஷ ஹோமங்கள் பண்ணுறோம். நிறையா நமக்கு பொன் வேணும், பொருள் வேணும், ஆபரணங்கள் வேணும், நமக்கு நல்ல ஒரு உத்தியோகம் வேணும், குழந்தைக்கு நல்ல படிப்பு வேணும், மகளுக்கு நல்ல இடம் திருமணம் கிடைக்கணும். புரியுறதா? ஒரு வீடு வாங்கினதுக்கு இன்னொரு வீடு, 2 வீலர் வாங்கினதுக்கப்புறம் சைக்கிள் வாங்கினது 2 வீலருக்கு அப்புறம் காரு, அப்படியே வரிசையாக பொருள் இருக்குது. ஆசைக்கு எல்லையே கிடையாது. ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பகவான் அனுகிரகம் எப்படி பண்ணணும்? நமக்கு ஆயுள் இப்போ வீடு மட்டும் இருந்தால் பக்கமாக கிடையாது. நமக்கு எத்தனை நாள் ஆயுள் கொடுத்துருக்கானோ அத்தனை ஆயுள் காலமும் நமக்கு கைகால் விட ஆரோக்கியமாக இருக்கணும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்கிற பேச்சை நம்ம கைகால் நமக்கு கேட்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த யஜ்ஞங்கள்லாம் வைக்கிறார். 60 வயசு முடியும் பொழுது ஒரு தமிழ் வருஷத்தினுடைய ஆரம்பம் 60 வருஷம், முடிவு 60 வருஷம். ஒரு 60 வருஷம் முடிச்சுட்டான், ஒரு மனுஷன் முடிச்சுட்டான்னா அவனுக்கு ஒரு சைக்கிள் முடிச்சுட்டான். 2வது காலகட்டத்தில் காலடி எடுத்துருக்கான். இப்போ அவனுக்கு சில பயங்கள்லாம் வரும். இப்போதைக்கு நான் இருக்குன்னு உள்ளே வரணும், மாப்பிள்ளை நான் இருக்குன்னு வரணும், பொண்ணு நான் இருக்குன்னு வரணும், மாட்டப்பொண்ணு நான் இருக்குன்னு வரணும். பார்க்கும்போது நமக்கு மனசில் ஒரு மனோதைரியமானது நமக்கு கிடைக்கிறது. இதனால ஆயுள் காலம் வருது. இந்த 70 கல்யாணம் பண்ணிக்கணும், 70 கல்யாணத்துக்கு அப்புறம் 80 கல்யாணம் பண்ணிக்கணும், சதாபிஷேகம் 80வது கல்யாணம், அப்புறம் 100வது கல்யாணம், 21 வயசு வரைக்கும் கல்யாண அனுபவம். இந்த 60 கல்யாணம் முடிவு கிடையாது. இந்த 60 கல்யாணத்துக்கு பிரமுக ஏதாவது நடக்கும். அடுத்து 70 கல்யாணத்துக்கு தீவிரத்தை சாந்தி